குழந்தைகளே, குழந்தைகள் கதையில் இன்னைக்கு நாம் பார்க்க இருப்பது காக்கை நண்பன். ஒரு விவசாயி தன்னோட நிலத்தில் நெல் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சாம். அதில் நிறைய காக்காய் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சாம். எப்பவும் தன்னோட வீட்டை சுற்றி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த காக்கா எல்லாத்தையும் அந்த விவசாயிக்கு பிடிக்கவே பிடிக்காதாம். இருந்தாலும் தன்னோட வீட்டில் இருந்த பழைய சாப்பாடு தானியங்கள்னு காக்கைகளுக்கு சாப்பிட கொடுப்பாராம். ஒரு நாள் அவரோட விவசாய நிலத்துக்கு நிறைய வெட்டுக்கிளிகள் வந்துச்சுங்க. அதுங்க நிறைய தானியங்கள் பயிர்களையே தின்னு தீர்க்க ஆரம்பிச்சிச்சுங்க. அதை பார்த்த விவசாயி ரொம்ப வருத்தப்பட்டாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டாவது இந்த வெட்டுக்கிளிகளை எல்லாம் துரத்தணும்னு முயற்சி செஞ்சாரு. ஆனால் நிறைய வெட்டுக்கிளிகள் இருந்ததால அவரால் எல்லாத்தையும் விரட்ட முடியல. ரொம்ப வருத்தப்பட்ட விவசாயி ஒன்றுமே செய்ய முடியாமல் வருத்தத்தில் அங்கேயே உட்கார்ந்து தன்னோட நெல் பயிர்களை வெட்டுக்கிளிகள் தின்னு நாசமாக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தாரு. வருத்தமாக உட்கார்ந்து இருந்த விவசாயியை பார்த்த காகங்கள் உடனே பறந்து வந்து வெட்டுக்கிளிகளை பிடிச்சு தின்ன ஆரம்பிச்சிச்சுங்க. இதை பார்த்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வெட்டுக்கிளிகளையும் பிடிச்சு தின்ன காகங்களை எல்லாம் பார்த்து விவசாயி, அடட, இத்தனை நாள் நமக்கு தொந்தரவுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த காக்கா எல்லாம் நமக்கு கொடுத்த சின்ன உணவுக்காக இப்போ நமக்கு உதவி செஞ்சு நம்மளை காப்பாத்திருச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அன்னையில இருந்து காக்காவோட சேர்ந்து தன்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாராம் அவரு. குழந்தைகளே, வேறு ஒரு கதையோட அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.